3000 ரூபாய் தாங்க இந்த டிவி எடுத்துட்டு போறீங்க. ஒரு 5000 ரூபாய் தாங்க 43 இன்ச் டிவி எடுத்துட்டு போங்க. சரிங்களா? இல்ல ஜி எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருசா டிவி வேணும், 10000 ரூபாய் தாங்க, இது ரெண்டுத்துல ஏதோ ஒரு டிவி எடுத்துட்டு போறீங்க. என்ன மாடல், என்ன சைஸ் இது? இது 50 55 10000 ரூபாய் கட்டினா போதும். 0 டவுன் பேமெண்ட் நீங்க எடுத்துட்டு போயிடலாம். எதுவுமே காசு கட்ட தேவையில்ல. எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கு 0 டவுன் பேமெண்ட். நம்ம பொறுத்த வரைக்கும் 3 வருஷம் வாரண்டில 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, 2 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ் வாரண்டி, மொத்தம் 3 வருஷம் வாரண்டி இருக்கு. ஃபுல் ஃப்ரேம்லெஸ், ஃபுல் மெட்டல் பாடி, ஃபுல்லாவே ஸ்டீல். சரிங்களா? உங்களுக்கு டிவியோட குவாலிட்டி பாருங்க எப்படி இருக்கு. 1999. ஆமா, 9000 தந்தா போதும். மெட்டல் பாடி டிவி கொஞ்சம் வெயிட்டா இருக்கும், குவாலிட்டியா இருக்கும், ஃபுல்லா ஃப்ரேம்லெஸ். ஆண்ட்ராய்டு, யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம், மொபைல் ஆப்ஷன் எல்லாமே வந்துரும் உங்களுக்கு. ஓகே. இதுவும் நம்ம 3 இயர்ஸ் வாரண்டி தரோம். 1 வருஷம் 2 வருஷம் இல்லங்க, 3 வருஷம் வாரண்டியோட தரோம். இந்த காம்போ எடுத்தாலும் உங்களுக்கு 3 வருஷம் வாரண்டி, 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, 2 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ் வாரண்டி. பில் இல்லனா காசு தராதீங்க. சரிங்களா? நீங்க பில் எடுத்துட்டு வரணும், நாங்க வாரண்டி கிளைம் பண்ண மாட்டோம். நம்ம ஷோரூம் என்ன பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்? நம்ம ஷோரூம் ஃபுல்லாவே மெயினா டிவி அண்ட் ஹோம் தியேட்டர்ஸ் ஃபுல்லாவே இருக்குண்ணா. நம்ம ஸ்டார்டிங் என்ன மாடல் இருந்து நம்ம ஸ்டார்டிங் நம்ம கிட்ட 24 இன்ச் இருக்கு, 24ல ஃபுல் ஹெச்டியும் இருக்கு, ஆண்ட்ராய்டும் இருக்கு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கேக்குறாங்க, ஆனா 5 ரூபாயில ஆண்ட்ராய்டு டிவி வேணும்னு சொல்லனா 24 இன்ச் எடுத்துக்கலாம். வெறும் 5 ரூபா ஆண்ட்ராய்டு டிவினா. சரிங்களா? இல்ல எனக்கு 24 இல்லப்பா, எனக்கு சாதா டிவி இருந்தா போதும், 4500 ரூபாய் தாங்க, 24 இன்ச் ஃபுல் ஹெச்டி எடுத்துட்டு போங்க. சரிங்களா? அடுத்து நம்ம கிட்ட 32 இன்ச் வருது. 32ல ஃபுல்லாவே ஐபிஎஸ் பேனல். சரிங்களா? ரிமோட் கூட பாருங்க, அசம்பிள் எதுவுமே இல்ல. ரிமோட் பாருங்க, எம்ஐ மாடல் ரிமோட். ஆமா, ரிமோட் டிஃபரண்டா இருக்கு. ரிமோட் டிஃபரண்ட். எல்லாரும் அசம்பிள் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட அந்த அசம்பிள் செட் விஷயமே இல்ல. ஓகே. சரிங்களா? பொருளும் நல்லா இருக்கும், குவாலிட்டியும் பெஸ்டா இருக்கும். நம்ம பொறுத்த வரைக்கும் ரிமோட்டோட குவாலிட்டி நல்லா இருக்கும். ஐபிஎஸ் பேனல் எல்லாமே போய் பேனல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்பீட் எல்லாம் செம ஃபாஸ்டா 2 GB RAM வந்துரும் உங்களுக்கு. ஓகே, ஒன்ஸ் ஆப்ரேட் பண்ணி காட்டுங்களே. கண்டிப்பா நான் பாருங்க, எல்லாமே உங்களுக்கு பாருங்க. ஹோம் பேஜ் கூட பாருங்க, சூப்பரா இருக்கும். நமக்கு கிளாரிட்டியும் சூப்பரா இருக்கும். எல்லா ஆப்ஷனும் இருக்கு. நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேவையான ஆப்ஸ் எல்லாமே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுல. ஓகே. சரிங்களா? இது 32 இன்ச் டிவி. இப்போ யூஸ் பண்றதுக்குமே நல்லா ஃபாஸ்டா இருக்கும். செம ஃபாஸ்டா இருக்கும், சூப்பரா இருக்கும். குவாலிட்டி யூஐ வந்து கொஞ்சம் வேற லெவல்ல இருக்கு. மத்தோட கம்பேர் பண்ணும்போது யூஐ நல்லா இருக்கு இது. ஆமாண்ணா. ஓகே, நம்ம என்ன பிரைஸ் கோட் பண்றோம்? இது 7500, 7500 ரூபாய் மாற்றம் ஒன்லி. சரிங்களா? 7500 rupees ஒன்லி தான் நமக்கு. அடுத்து நம்ம கிட்ட 40 இன்ச் இருக்கு, 40 இன்ச். சரிங்களா? இதுவும் ஐபிஎஸ் பேனலோட வந்துரும் உங்களுக்கு. குவாலிட்டி 40 இன்ச் ஐபிஎஸ். ஆமா, 40 இன்ச். யார்கிட்டயுமே ஐபிஎஸ் இருக்காது. 40 இன்ச் ஐபிஎஸ் பேனல். சரிங்களா? இது வெறும் உங்களுக்கு 12500 ரூபாய் வருது. 12500 rupees மட்டும் தான் இது வருது உங்களுக்கு. அடுத்து நம்ம கிட்ட வருது 43. இதுவும் ஐபிஎஸ் பேனலோட வந்துரும் உங்களுக்கு. சரிங்களா? இது வருது உங்களுக்கு 5 ரூபாய் வருது. 43 இன்ச் உங்களுக்கு ஐபிஎஸ் பேனலோட 5 ரூபாய் வருது உங்களுக்கு. இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் மாடலா வேணும், எனக்கெல்லாம் வெப் ஓஎஸ் வேணும். இப்பெல்லாம் நிறைய பேர் கேட்கறாங்க வெப் ஓஎஸ் பாருங்க. வெப் ஓஎஸ் எல்லாம் உங்கள்கிட்ட வெளியெல்லாம் 20000 ரூபாய் 25000 சொல்றாங்க. நம்ம வெறும் 17000 ரூபாய் 17000 rupees உங்களுக்கு வெப் ஓஎஸ் எல்ஜி மாடலோட வந்துரும் உங்களுக்கு. குவாலிட்டி பெஸ்டா இருக்கும், கிளாரிட்டியும் சூப்பரா இருக்கும். அடுத்தது நம்ம கிட்ட வருது 50 இன்ச் ஃபுல் 4K ஓட வெறும் 22000, 22000 ரூபாய் மட்டும் தான் 4K டிவி. சரிங்களா? அடுத்தது நம்ம கிட்ட வருது 55ல 2 மாடல் இருக்கு உங்களுக்கு. வெப் ஓஎஸும் இருக்கு, ஆண்ட்ராய்டு இருக்கு. ஆண்ட்ராய்டு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 27000 ரூபாய், 55 இன்ச் 3 வருஷம் வாரண்டி, 27000 ரூபாய் மட்டும் தான். இல்லங்க இதுல எனக்கு கொஞ்சம் அப்கிரேட் மாடல் வேணும்னா 30000 ரூபாய் தந்தா போதும். சரிங்களா? 30000. உங்களுக்கு 32ல இப்ப இன்னொரு புது மாடல் லான்ச் பண்ணிருக்கோம். 32 இதே வெப் ஓஎஸ். சரிங்களா? 32 வெப் ஓஎஸ் ஃபுல்லாவே ஐபிஎஸ் பேனலோட பட்ஜெட்டும் இருக்கும், குவாலிட்டி இருக்கும், பெஸ்டாவே இருக்கும். இது வெறும் உங்களுக்கு 10000 ரூபாய் மட்டும் தான். 32 வெப் ஓஎஸ் வெறும் உங்களுக்கு 10000 ரூபாய் மட்டும் தான். இதுக்கும் நம்மளுக்கு 3 வருஷம் வாரண்டி. இப்போ நம்ம வாரண்டி எல்லாம் சொல்லிட்டோம். சப்போஸ் இஎம்ஐ பண்றா, அது ஆப்ஷன்ஸ் நம்ம இருக்கு. இஎம்ஐ தாராளமா பண்ணிக்கலாம்னா. இஎம்ஐ பொறுத்த வரைக்கும் சேலம் சரௌண்டிங் 200 கிலோமீட்டர்ஸ்ல உங்க ஆதார் கார்டோட அட்ரஸ் அந்த அட்ரஸ்ல இருந்துச்சுன்னா நம்ம பஜாஜ் டை அப் இருக்கு. சரிங்களா? உங்களுக்கு டவுன் பேமெண்ட் பொறுத்த வரைக்கும்னா வெறும் 3000 ரூபாய் கட்டினா போதும். ஓகே. ஆமா, 32 இன்ச் வாங்குறீங்க, அஜி என்கிட்ட 3000 ரூபாய் தான் இருக்கு. சரிங்களா? டிவி தரீங்க, 1000 தரோம். அதுக்கு நீங்க நேர்ல வரணும். ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்புக் மூணுமே எடுத்துட்டு வாங்க. 3000 ரூபாய் தாங்க, இந்த டிவி எடுத்துட்டு போறீங்க. இல்ல ஜி எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருசா வேணும், ஒரு 5 ரூபாய் தரேன். சரி, நோ ப்ராப்ளம். ஒரு 5000 ரூபாய் தாங்க, 43 இன்ச் டிவி எடுத்துட்டு போங்க. சரிங்களா? இல்ல ஜி எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருசா டிவி வேணும், 10000 ரூபாய் தாங்க, இது ரெண்டுத்துல ஏதோ ஒரு டிவி எடுத்துட்டு போறீங்க. என்ன மாடல், என்ன சைஸ் இது? இது 50 55 10000 ரூபாய் கட்டினா போதும். இஎம்ஐ தான். சரிங்களா? ஆமா, இஎம்ஐ நம்ம பஜாஜ் ஃபைனான்ஸ் டை அப் இருக்கு. இல்ல ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கார்டு இருக்கு என்கிட்ட, ஆனா என்கிட்ட நம்பர் இருக்கு, நம்பர் சொல்லுங்க, செக் பண்ற லிமிட் இருக்கா, 0 டவுன் பேமெண்ட் நீங்க எடுத்துட்டு போயிடலாம். எதுவுமே காசு கட்ட தேவையில்ல. நீங்க 3000 ரூபாய்க்கு தரேன், 5000 ரூபாய்க்கு தரங்கறீங்க. சரிண்ணா, உண்மையாலுமே அந்த விலைக்கு தருவீங்களா? ஆனா கடை சேலம் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கு, நேர்ல வாங்க. கடை இங்க இருக்கு, ஆளு கூட்டு வாங்க. இல்ல எக்ஸிஸ்டிங் இருந்தாலும் ஓகே, இல்லையா புது லாகின் பண்ணுமா, ஆதார் கார்டு பேன் கார்டு தாங்க. லிமிட் இருந்தா
இந்த டிவி வெறும் 3000 ரூபாய் கட்டிக்கோங்க. நியூ கஸ்டமர் இருந்தா, நியூ பஜாஜ் லாகின் தான், இது 3000 ரூபாய் கட்டுங்க, டிவி எடுத்துட்டு போறீங்க. 32 இன்ச் டிவி, 32 இன்ச் டிவி கரெக்ட். இதே எனக்கு பெரிய சைஸ் வேணுமா, நியூ லாகின்ல 5000 ரூபாய் கட்டினா போதும். எக்ஸிஸ்டிங் இருந்தா உங்க லிமிட்டுக்கு நீங்க டிவி வாங்கிட்டு போறீங்க. ஆனா நேர்ல வந்து வாங்கிட்டு போயிருங்க. ஓகே, ஆல்ரெடி பஜாஜ் கஸ்டமரா இருந்தா நீங்க பணமே தர தேவையில்லை, எதுவுமே தர தேவையில்லை. லிமிட்ல எடுத்தா நீங்க எடுத்துட்டு போயிடலாம். இல்ல கட்டுறதுக்கு இஷ்டம் இருந்தா நீங்க தைரியமா கட்டிட்டு எடுத்துட்டு போயிடலாம், தப்பே இல்ல. எந்த சேஞ்சஸ் வந்துடாது இல்ல, எந்த சேஞ்ச். கடை சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட்ல கடை இருக்கு, நேர்ல வாங்க. எனக்கு இன்னும் சந்தோஷம், எந்த கஸ்டமர் நேர்ல நானும் 2 வார்த்தை அவர்கிட்ட பேசுவேன், வாங்கிட்டு போவாங்க சல்லுன்னு. அந்த மாதிரி தான் நம்ம கிட்ட பொறுத்து. இப்ப நம்ம ஃபாலோவர்ஸ் வராங்கன்னா பிரைஸ் ஏதாவது கொஞ்சம் டிராப் பண்ணி தான் கண்டிப்பா பண்ணி தரேன், சூப்பர் டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன். நான் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, நான் செக் பண்ணுவேன், இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆஃபர் பண்ணி தரேன். வாரண்டி ரொம்ப முக்கியம். வாரண்டி நோ ப்ராப்ளம். அந்த வாரண்டி எப்படி பண்ணி கொடுக்குறீங்க? கண்டிப்பா நீங்க வாரண்டி சொல்றீங்கன்னா தப்பு இல்லை. நம்ம பொறுத்த வரைக்கும் டிவிக்கு 3 வருஷம் வாரண்டி தரும். ஏதுன்னா இது பாருங்க, நம்ம எல்லாம் இங்க ஒட்டி வச்சிருக்கோம் சரிங்களா. பில்லு ஒன்லி டிஜிட்டல் பில். எல்லாருமே கையில் எழுதுற பில் எல்லாம் வைப்பாங்க, கையில் எழுதி தருவாங்க, காணாக்கினா போயிடும். நம்ம பொறுத்தவரை டிஜிட்டல் பில். நாங்கள் மொபைல் நம்பர் வாங்குறோம், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பில் போயிடும். இல்லை வாட்ஸ்அப்பில் தொலைஞ்சிருச்சுன்னா மறுபடியும் மொபைல் நம்பர் சொல்லணும், நாங்கள் ரீசெண்ட் பண்ணுவோம். இல்லை எங்ககிட்ட டேட்டா 3 வருஷம் வரைக்கும் டேட்டா இருக்கும். இல்லை நான் பில்லே நீங்கள் வாங்கலைன்னா ஃப்ரீயாக எடுத்துட்டு போகல. நம்ம கடையில் யார் பில்லு தரா நீங்கள் காசே தராதீங்க, அதுவும் தெளிவாக எழுதிருக்கோம் சரிங்களா. இல்லை உங்ககிட்ட பில்லுனா நாங்கள் வாரண்டி கிளைம் பண்ண முடியாது சரிங்களா. நம்ம பொறுத்த வரைக்கும் 3 வருஷம் வாரண்டியில் 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, 2 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ் வாரண்டி, மொத்தம் 3 வருஷம் வாரண்டி இருக்கு. நீங்க நினைப்பீங்க ஜி நீங்க ரைட்டிங் பில் எழுதி தரீங்க, அந்த மாதிரி இல்ல. பாருங்க ரீசெண்டா கஸ்டமர் எடுத்துருப்போம், எல்லாமே உங்களுக்கு பேப்பர் பில் தான். அந்த பேப்பர் பில் இருந்தாதான் நீங்க டிவிக்கு காசே தரணும், காசே தர தேவையில்லை சரிங்களா. இதுல டேட்டு டைம் எல்லாமே மென்ஷன் ஆயிரும். வாரண்டி டீடைல்ஸ் எல்லாமே இங்க பாருங்க மென்ஷன் ஆயிருக்கும். 1 இயர் டிவி வாரண்டி, 2 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ் வாரண்டி, பில்லு டைம் டேட் எல்லாமே மென்ஷன் ஆயிருக்கும். இதுல பில்ல கொடுத்துட்டு நம்ம வாரண்டி கிளைம் பேசுறதுக்கே வேலை இல்ல, காசு வேலை இல்ல. உங்க பொருள் உங்க கையில பில் இருக்கா, அந்த பில் என்ன எழுதிருக்கோ அதை நான் கண்டிப்பா பண்ணி தருவோம் உங்களுக்கு உடனே. அதுவும் நம்ம சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் 30 மினிட்ஸ்ல சர்வீஸ் பண்ணிடுவோம். 30 நிமிஷத்துல சர்வீஸ். 30 மினிட்ஸ் சர்வீஸ். 30 மினிட்ஸ் சார். நாளைக்கு வாங்க, இன்னைக்கு வாங்க, 10 நாள் கழிச்சிட்டு வாங்க. அந்த வேலை ஒரு வருஷத்துக்குள்ள உங்க 365 நாள் உங்ககிட்ட கையில இருக்கு. அதுல ஏதாவது ஆயிருச்சுன்னா 30 நிமிஷத்துல நான் சர்வீஸ் பண்ணி தரேன், அது கேரண்டி. சூப்பர்ங்களா. 30 மினிட்ஸ். ஸோ டெலிவரி எல்லாம் நம்ம எப்படி பண்ணி கொடுக்குறோம்? டெலிவரி நம்ம நீங்க வீடியோ கால் பண்ணிட்டு டிவி பாத்துக்கலாம். எங்க நம்ம இல்லையா இல்ல எனக்கு வீட்டுல வேணும்னு சொல்றாங்களா, உங்க கரண்ட் லொகேஷன் அனுப்புங்க, நாங்க செக் பண்ணுவோம். அங்க எங்க ஆளுங்க போக முடியும்னா கண்டிப்பா நாங்க வீட்லயே அனுப்புறோம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க கேஷ் தந்தா போதும் சரிங்களா. சூப்பர். கேஷ் ஆன் டெலிவரி. கேஷ் கொடுத்தா போதும். ஆமா, கேஷ் ஆன் டெலிவரி. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க தாங்க. சோ இதெல்லாம் ஓகே, எல்லாமே நீங்க சொல்லிட்டீங்க. இப்ப காம்போவா எடுக்கிறோம் அப்படின்னா என்ன காம்போ ஆஃபர் கொடுக்குறீங்க? 40 இன்ச் டிவி வாங்கினா ஹோம் தியேட்டர் ஃப்ரீ சரிங்களா. வெறும் 12,500 ரூபா தந்தா போதும். டார்கெட் ஹோம் தியேட்டர் 5.1 சரிங்களா. அதுக்கு உண்டான ஸ்டாண்டு 3 பேரும் வெறும் 12,500 எடுத்துட்டு போயிருங்க. வெறும் 12,500 40 இன்ச் டிவி, 32 இன்ச் டிவி இல்லங்க, 40 இன்ச் டிவி வெறும் 12,500. ஒரு ஹோம் தியேட்டர் ஃப்ரீ, ஒரு ஸ்டாண்ட் ஃப்ரீ. காம்போக்கு இது நம்ம இஎம்ஐ கொடுக்குறோமா? எல்லாத்துக்கும் நம்ம இஎம்ஐ தரோம். இதுக்கு வெறும் நீங்க 5,000 ரூபா கட்டினா போதும், இந்த 3 பொருள் எடுத்துட்டு போயிடலாம். பஜாஜ் ஃபைனான்ஸ் டை அப் பண்ணிருக்கோம் நம்ம. நியூ கஸ்டமர் இருந்தா இல்லையா எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் அவங்க மொபைல் நம்பர் சொல்லுங்க, எலிஜிபிலிட்டி செக் பண்ணுவோம். அந்த லிமிட்ல இருந்தா இது டவுன் பேமெண்ட் 0வா எடுத்துட்டு போயிடலாம். காசு கட்டாம டிவி எடுத்துட்டு போயிடலாம். காம்போக்கும் அது அப்படியே காம்போக்கும் மாற்றம் எல்லாத்துக்கும். வாரண்டிக்கு இது காம்போல குறைப்பீங்களா? எதுவுமே இல்ல, அதே 3 வருஷம் தான். 1 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, 2 வருஷம் ஃப்ரீ சர்வீஸ் வாரண்டி. நம்ம பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியும் பெஸ்டா பண்றோம், சர்வீஸும் அதே மாதிரி ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸா பண்ணி தருவோம் நம்ம கிட்ட. அடுத்த காம்போ பொறுத்த வரைக்கும் 32 இன்ச் டிவி ஒன்னு, 5.1 ஹோம் தியேட்டர் ஒன்னு, ஒரு ஸ்டாண்டு வெறும் 9,000 rupees, 8,999க்கு உங்களுக்கு ஒரு டிவி, ஒரு ஸ்டாண்டு, ஒரு ஹோம் தியேட்டர் 5.1 டார்கெட் பிராண்டோட நம்ம கிட்ட வந்துரும் சரிங்களா. நீங்க வீடியோல காட்டுற டிவி தானே? வீடியோல காட்டுற டிவி பிளஸ் இந்த டிவி சாதாரண டிவி இல்ல சரிங்களா. எப்படி சொல்றீங்க சாதாரண டிவில? சாதாரண டிவி நீங்க எல்லா பக்கமும் பாத்துருப்பீங்க. என்ன இது பொறுத்த வரைக்கும் 32 மெட்டல் பாடி சரிங்களா, ஸ்டீல். இது சொல்ல போனா நீங்க வித்தவுட் ஸ்டெபிலைசரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரைஸ்க்கு வெளிய வாங்க முடியாதுங்கறீங்க. எங்கமே சேலஞ்ச் தரேன். இந்த டிவி மெட்டல் பாடி டிவி, இந்த காம்போ உங்களுக்கு யாருமே தர மாட்டாங்க. எல்லாருமே பிளாஸ்டிக் பாடி தான் வித்துட்டு இருக்காங்க. ரிமோட்டோட குவாலிட்டி பாருங்க, உங்களுக்கே தெரியும் நம்ம எப்படி டிவி பண்றோம் சரிங்களா. ஃபுல்லாவே இது அசம்பிள் அந்த ரிமோட் எல்லாம் வருது, அந்த மாதிரி எதுவுமே இல்லை நம்ம கிட்ட சரிங்களா. ஃபுல் ஃப்ரேம்லெஸ் ஃபுல் மெட்டல் பாடி சரிங்களா. இந்த மாதிரி டிவி எங்கேயுமே பார்த்த ஃபுல்லாவே ஸ்டீல் சரிங்களா. உங்களுக்கு டிவியோட குவாலிட்டி பாருங்க எப்படி இருக்கு, ஃபுல்லாவே ஸ்டீல். காம்போவோட 8,999. ஆமா, 9,000 தந்தா போதும். மெட்டல் பாடி டிவி கொஞ்சம் வெயிட்டா இருக்கும், குவாலிட்டியா இருக்கும், ஃபுல்லா ஃப்ரேம்லெஸ். ஆண்ட்ராய்டு, யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம், மொபைல் ஆப்ஷன் எல்லாமே வந்துரும் உங்களுக்கு. ஓகே, இதுவும் நம்ம 3 இயர்ஸ் வாரண்டி தரோம். 1 வருஷம் 2 வருஷம் இல்லங்க, 3 வருஷம் வாரண்டியோட தரோம். இந்த காம்போ எடுத்தாலும் உங்களுக்கு 3 வருஷம் வாரண்டி, 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, 2 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ் வாரண்டி. பில் இல்லைன்னா காசு தராதீங்க சரிங்களா. நீங்க பில் எடுத்துட்டு வரோம், நாங்க வாரண்டி கிளைம் பண்ண மாட்டோம். ஓகே, அதான் சிம்பிள் நம்ம பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு. இதே நம்ம
பஜாஜ் ஆல்ரெடி கார்டு இருந்துச்சுன்னா இது 0 டவுன் பேமெண்ட் எடுத்துக்கலாம். 0 டவுன் பேமெண்ட். உங்ககிட்ட கார்டு இருக்கு, எலிஜிபிலிட்டி செக் பண்றோம், உங்க லிமிட்டுக்கு வருதா, இது ஃப்ரீயாவே எடுத்துட்டு போவோம், ₹1 கூட கட்ட தேவையில்ல. இல்ல நியூ லாகின் பண்ணுவோமா, சரௌண்டிங்ல வாங்க, நேர்ல வாங்க, செக் பண்ணலாம், எலிஜிபிலிட்டி இருக்கா. ₹3000 கட்டினா போதும், வெறும் ₹3000 கட்டினா போதும், இந்த காம்போ நீங்க எடுத்துட்டு போயிடலாம். சூப்பர். எனக்கு காம்போல டிவி மட்டும் வேணும், என்ன பிரைஸ் வருது? டிவி வேணும் உங்களுக்கு வெறும் 7500, 7500 மட்டும் தான். இப்போ நான் இந்த வீடியோல காட்டுற இந்த ஐவா டிவி கரெக்ட்டுங்களா? மாத்திர மாட்டீங்களா? இல்ல அதே ஐவா டிவி, இதே உங்களுக்கு சேம் ஆண்ட்ராய்டு, யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம் இதே மாடல் வெறும் உங்களுக்கு 7500 வித் 3 இயர்ஸ் வாரண்டி.